இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் ஒரு பெரிய பூகம்பம், பெரிய ஒரு அலையே அடித்து ஓஞ்சதுக்கு பிறகு இப்போ நடக்கிற விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ராதிகா தெளிவாக கேட்குறாங்க, நீங்கள் எதுவும் பொய் சொல்கிறீங்களா, எதையா மறைக்கிறீங்களா, உண்மையை சொல்லுங்கள், பரவாயில்ல, உள்ள வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு வந்து ஆஃபீஸில் நிறைய லீவ் இருக்குது, அந்த லீவெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கூட சேர்ந்து உங்கள் ஆஃபீஸை திருப்பி பெட்டர் ஆகிறது என்னென்ன வழிகாரங்கிறத பார்க்கலாம், சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். நானும் வந்து ஒரு MBA முடிச்சிருக்கேன், நீங்களும் MBA முடிச்சிருக்கீங்க, 2 பேரால் சேர்ந்து வந்து உங்கள் கம்பெனியை கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிற இவர் கம்பெனியவே இழுத்து மூடிட்டாரு, அது வேற சொல்லாம வச்சிருக்காரு. ஸோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா வந்து அதெல்லாம் வந்து பயப்படுறாரு. இவர் ஐயோ இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ நம்ம எல்லாம் திருப்பி சொல்றோம்ல, தாயா இந்த ராதிகா மையோவை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களே என்னதுக்கு இன்னைக்கு ஒரு டைலாக் வச்சிட்டாங்க, நான் போய் மையோவை பார்த்து வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. மையோ போய் பார்த்து வந்துடுறேன், எங்க அம்மாவையும் பார்த்து வந்துடுறேன் அப்படின்னு, நீங்களும் வரீங்களா, வந்தப்ப நம்ம ஒன்னா கேப்ல போகலாம் அப்படிங்கிறாங்க. எங்க கேப்ல அப்படின்னா உன் ஆஃபீஸ்ல உங்களை ட்ராப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு. இல்லை தானே வேணாம், நான் ரெடியாகி நானே போய்க்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்ட்டு இவர். ஸோ அப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு கோபிக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறத ஒன்றும் தெரியல. ஒரு மாதிரி கோபத்தோடையும் எரிச்சலோடையும் உட்காந்துருக்காரு. கிளம்பி நேரம் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிறாரு. இதுக்கு நடுவில் இப்போ அமிர்தா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, கணேஷ் என்கிட்ட வந்து முன்னாடி பாசமாக இருந்திருக்காரு, நல்ல ஒரு ஹஸ்பண்டாக அப்போ இருந்தார், நான் படிக்க வைக்கணும்னு நினச்சாரு, எல்லாம் உண்மை. ஆனால் அது வந்து ஒரு கடந்த கால வாழ்க்கை, அதை தாண்டி நான் வந்துட்டேன். அவர் இறந்துட்டாருங்கிறத வந்து மனசில் ஏற்றுக்க டைம் ஆச்சு, ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் மேலே காதலில் விழுந்தேன், உங்கள் கூட கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நீங்களும் நான் நிலா நம்ம 3 பேர் தான் குடும்பம்னு நினச்சிருந்தேன். அவர் திருப்பி வந்தபோது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் எந்த செகண்ட்லையும் இவரா நீங்களா அப்படின்னு நான் யோசிச்சதே இல்லை. ஏன்னா என் மனசெல்லாம் நீங்கள் மட்டும் தான் இருந்தீங்க, அதை நம்புங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரியும், இனி இதை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கட்டி பிடிச்சி எழில் வேற வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்கள. ஸோ சரி பண்ணி எல்லாம் வந்து பண்ணி ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கோபி அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டார், செந்தில்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, புலம்பிகிட்டு இருக்காரு. என்னடா பண்ணுற அப்படின்னா வந்து வேலையும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த ஹோட்டலுக்கு தான் காலைல கிளம்பி வந்துடுறேன், கிளைண்ட் மீட்டிங் கொஞ்ச நாள் இருக்க பார்ப்பேன் வீட்டில், அதுக்கு மேலே எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா இங்கே கிளம்பி வந்துடுறேன், வந்துட்டு காலைல ஒரு காஃபியை குடிச்சிட்டு திருப்பி மதியானம் ஒரு தயிர் சாதத்தை சாப்பிட்டு இங்கே என்னென்ன பிஸ்னஸ் நடக்குது, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் எப்படி பார்த்துக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு அறிவு வந்துருச்சு. இப்போ அதுதான் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு வேறு என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சரி ஏதாச்சும் வேலை தேடிக்கலாம்டா அப்படின்றா, பேசாமல் ராதிகாட்ட உண்மையை சொல்லிட்டு இருந்தாரு செந்தில். ராதிகாட்ட உண்மையை சொல்கிறதுக்கு பயமாக இருக்குங்கிறாரு. ஸோ மனைவி கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் கேண்டில் லைட் டின்னர் மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அங்கே வச்சு சொல்லிவிடு, அப்படின்னா கேண்டில் வச்சு கொளுத்தி விட்டுருவாடா, கேண்டில் லைட் டின்னர் காசு யார் கொடுப்பா, காஃபி காசே ஒன்று தான் கொடுக்க வைக்கலான்னு இருக்கேன், அவ்வளோ மோசமாக நிலைமை ஆயிடுச்சு என் வாழ்க்கை அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. இதில் அந்த செந்தில்கிட்டே 1.5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு, அதையும் தரல. அது எதுக்கு வாங்கினார் அப்படின்னா வந்து இனியாவோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டதுன்னு வாங்கினார். ஆனால் இனியா ஸ்கூல் ஃபீஸை பாக்கியாக கட்டிட்டாங்க. அப்போ ஒரு கையில் காசு இருந்துச்சுல கட்டிருக்கலாம்ல, அதையும் கட்டலை. வீட்டை வித்த காசில் வந்து ராதிகாட்ட கொடுத்து அதே வீட்டில் வெக்கமே இல்லாமல் ராதிகாவும் அவரும் இருக்காங்க. ராதிகாவும் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் இருக்காங்க, கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லாமல். அது ஒரு பக்கம் ஓடுது. இது எல்லாத்தையும் பேசி மாற்றி புலம்பிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இப்போ எனக்கு கடுப்பாக இருக்குது, பாக்கியாலாம் வந்து சந்தோஷமாக இருக்கா, நான் தான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அதே ஹோட்டலுக்கு பாக்கியாவும் பழனிசாமியும் வந்திருக்காங்க. பாக்கியா பழனிசாமிகிட்ட எனக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடந்திருக்கு, நீங்கள் வந்து கெட்டதாக நடந்தால் கூட நீங்கள் உதவி பண்ணி அதை சரி பண்ணி விட்டீங்க, உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன் சார், ஹோட்டலையும் சீக்கிரம் ஆரம்பிக்கணும், இந்த செடியன் பிரச்சனை இந்த எழில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஆரம்பிக்காமல் விட்டேன். அப்படிங்கும்போது வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் வாழ்க்கையில் முன்னேறதையும் பார்க்கணுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஒரு உத்வேகம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க சரி கிளம்பலாமான்னு கிளம்புறதுக்குள்ளார இவரை செந்தில் பார்த்துட்டார். இவ்வளோ பார்த்துட்டு பாக்கியாவும் பழனிசாமி வந்திருக்காங்கன்னு சொல்ல, அதை உடனே இவர் கேட்டு உடனே இவங்க என்ன வர்றாருன்னா, உடனே போய் சண்டை போடுற வெக்கமானவளுக்கு ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்கா அப்படிங்கிறாரு. எத்தனை தடவை இதே நடக்கும், ரிப்பீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. பல தடவை கேட்டாச்சு லெவ அப்படின்னு ஒரு அருவருப்பான ஒரு கேட்பார் அவர் ஒரு துணியில். ஆனால் வந்து அவங்க அதுக்கு திருப்பி வந்து பேசாமல் போயான்றுவாங்க. செடியனே சட்டக்காலரை பிடிச்சதுக்கப்புறமும் இவருக்கு அறிவு வர மாதிரி தெரியல. ஸோ கம்ப்ளீட்டாக முன்னாடி இருந்த கோபியை வந்து மூளையே இல்லாத ஒரு ஆளாகவே மாற்றிடுறாங்கிற மாதிரி தான் கதாபாத்திரத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ டக்குன்னு வந்து முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்தி தண்ணியெல்லாம் கொடுத்து வந்து அவர் சரி பண்ணி வைக்கிறாரு செந்தில் கோபியை. இப்போ அதுக்குள்ளே பாக்கியாவும் பழனிசாமியும் பழனிசாமிக்கு பாய் சொல்லிட்டு அவர் அனுப்பிட்டு திரும்பினா அங்கே நிற்கிறாங்க செந்திலும் இவங்களும் கோபியும். செந்தில் வந்து என்னம்மா நல்லா இருக்கேன்லாம் கேட்டதுக்கு பிறகு நல்லா இருக்கேன்னா அப்படின்னு இவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறீங்க வந்து அப்படிங்கிறாரு இவர். ஜூஸ் குடிக்க வந்தேன், நான் யாரோட வந்தேன், அந்த பணமரத்து கூட தானே அப்படின்னா தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, வெக்கமா இல்லை உனக்கு, பிள்ளைங்களை வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன், கொஞ்சம் லவ் பண்ணுறியா, லவ்வா அப்படின்னு கேட்க உடனே வந்து நான் எதையுமே வந்து இந்த மாதிரி சீப்பாக பேசுறது எனக்கு தெரியல, அதே சமயத்தை வந்து நான் எதையும் வந்து மறைச்சி என் வாழ்க்கையில் பண்ணதில்லை, எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் பண்ணியிருக்கேன்,
நீங்கள்லாம் பண்ணலையா, நீங்களாம் இப்போ லவ் பண்ணி பேசாமல் வந்து ஜாலியாக வந்து இந்த மாதிரி வெளில சுற்றிட்டு அப்புறம் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதுவும் எப்போ? சரி, அதெல்லாம் நான் பேச விரும்பல. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இப்போ இல்லை. இது வரைக்கும் நான் வெளிப்படையாக தான் இருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு யாராவது கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கல்ல, அப்போ நானும் பண்ணலாம் தான். ஆனால் நான் உங்களை மாதிரி வந்து திருட்டுத்தனம் பண்ணி குடும்பத்தை வந்து அழ வச்சுட்டு பண்ண மாட்டேன். என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி என் பிள்ளைங்களோட சம்மதத்தை வாங்கிட்டு 3 பிள்ளைக்கும் சரின்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். அது என் விருப்பம், அதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இவருக்கு இப்போ பேரஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. இது வரைக்கும் பாக்கியா என் கல்யாணத்தை பற்றி நான் யோசிச்சதே இல்லைன்னு சொன்னவங்க ஃபஸ்ட் டைமாக வந்து என் கல்யாணத்தை நான் பண்ணால் என்ன தப்பு, நீ பண்ணல நான் மட்டும் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டை கரெக்டாக வந்து கேட்ட உடனே இவருக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடுச்சு. திருன்னு முழிக்கிறாரு. முழிச்சு என்ன இப்படி பேசுறாவ அப்படின்னா, அப்புறம் நீ தான் அவங்கள பேச வச்ச, அவங்க பேசாமல் இருந்தாங்க, அவங்கள நோண்டி தேவையெல்லாம் வெறுப்பேற்றி பேச வச்சதே நீ தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவரும் சொல்ல உடனே இன்னமும் ஷாக் ஆகிட்டாரு கோபி. என்ன பண்ணுறதுனே அவருக்கு புரியல. ஸோ இப்போ இதோட வந்து அவமானப்பட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் பாக்கியா வேற தைரியமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் இது வெறும் பேச்சா இருக்க போதா, இல்லை அடுத்து ஆங்கிள் அப்படி தான் கதை போதா, நாளைக்கு வேறு ஆளாப்புறம் பழனிசாமி அண்ட் பாக்கியா திருமணம் கதை போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் ஒரு பெரிய பூகம்பம், பெரிய ஒரு அலையே அடித்து ஓஞ்சதுக்கு பிறகு இப்போ நடக்கிற விஷயங்கள் தான்.